ஹலோ வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெண்ட் லைன் அப்படிங்கிறது என்ன, இந்த ட்ரெண்ட் லைனை யூஸ் பண்ணி ப்ரைஸ் மூவ்மெண்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத எப்படி கணிக்கிறது, அதே மாதிரி இந்த ட்ரெண்ட் லைனை வந்து எப்படி ஒரு சார்ட்ல வந்து ப்ராப்பராக நம்ம ட்ரா பண்ணுறது அப்படிங்கிறத வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸான அப்டேட் வந்து உங்களுக்கு இமீடியட்டாக கிடைக்கும். ஓகே, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து என்ன சார்ட் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆக்சிஸ் பேங்க் ஒன் டே சார்ட் வந்து பார்க்க போறோம். ஓகே, என்ன எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் இருக்கக்கூடிய இதெல்லாம் வந்து பார்க்க போறோம். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க, இது வந்து இப்போ ஒன் டேக்கான சார்ட் வந்து நான் இப்போ வச்சிருக்கேன். கரெக்டா ஒன் டே கரையா சார்ட். இப்போ இது ஒவ்வொரு கேண்டில் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு நாளும் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு அப்படிங்கறத சொல்லக்கூடியது. இப்போ இந்த கேண்டில் பாத்தீங்க அப்படின்னா, இங்க அதாவது இங்க இதுதான் வந்து ஓப்பன், இங்க ஓப்பன் ஆகி லோல கீழே போய் இந்த இடத்துல க்ளோஸ் ஆயிருக்கு. லோயஸ்ட் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வரைக்கும் போயிருக்கு. நோ ஹையஸ்ட், ஓப்பன் ஆனதுல இருந்து ஃபுல்லா டவுன் தான் போயிருக்கு. அப்படிங்கறதா இந்த கேண்டிலுக்கான அர்த்தம். இது வந்து ஒரு டேல என்ன நடந்தது அப்படிங்கறத சொல்லக்கூடியது. ஓகேவா? இப்போ இந்த ட்ரெண்ட் லைனை வந்து நீங்க போடணும் அப்படின்னா கண்டிப்பா வந்து ஒரு மினிமம் ஒரு 15 டு 20 கேண்டில்ஸ் வந்து நீங்க கவர் பண்ணணும் மினிமம். அப்பதான் வந்து ட்ரெண்ட் எப்படி மூவ் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரியும். நம்ம ஒன் டேக்கு பாக்குறோம் இல்லையா, அந்த ஒன் டேக்கு பாக்குறோம் அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைனை வந்து ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காகவோ இல்லை வந்து ஒரு ஸ்விங் ட்ரேட் நீங்க பண்ண போறீங்க அப்படின்னாலோ, அதாவது ஒரு மீடியம் இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க பண்ண போறீங்க, மீடியம் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட், அந்த மாதிரியான டயத்துல வந்து நீங்க இந்த மாதிரி ஒன் டேக்கான சார்ட் எடுத்து நீங்க ட்ரெண்ட் லைனை போட்டு பாத்தீங்க அப்படின்னா ட்ரெண்ட் வந்து எப்படி போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்க முடியும். ஓகேவா? இப்போ இந்த ட்ரெண்ட் லைனை பொறுத்த வரைக்கும் ரெண்டு இதை வந்து நீங்க கவர் பண்ணணும். எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு சப்போர்ட்ல இருக்கக்கூடிய அந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ரெண்டையுமே நீங்க கவர் பண்ணணும். ஒரு ப்ரைஸ் மூவ்மெண்ட்ல நீங்க சப்போர்ட்டையும் நீங்க கன்சிடர் பண்ணி ஒரு லைன் டிரா பண்ணணும். அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸையும் கன்சிடர் பண்ணி ஒரு லைன் டிரா பண்ணணும். அப்பதான் வந்து உங்களுக்கு கரெக்டான ஒரு ட்ரெண்ட் வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். அது மட்டும் இல்லாம ஃபர்தரா வந்து என்ன மாதிரியா ஆகும் அப்படிங்கிறதும் ஒரு கணிக்க முடியும். இது வந்து எக்ஸாக்டா இருக்கும், நீங்க இந்த அக்யூரசி வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 80% கொடுக்கும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. இது வந்து ஒரு கணிப்பு தான், ஒரு யூகம் தான். இந்த பாஸ்ட் பெர்ஃபார்மன்சஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறத வச்சு ஒரு ஃபியூச்சர்ல என்ன மாதிரியான பேட்டர்ன்ஸ் போகும் அப்படிங்கிறத கணிக்கக்கூடியதான் வந்து இந்த ட்ரெண்ட் லைனை யூஸ் பண்ணி இந்த ப்ரைஸ் கணிக்கக்கூடியது. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு நான் ட்ரெண்ட் லைன் எப்படி போடணும் அப்படிங்கிறத சொல்றேன். இப்போ நீங்க நார்மல் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து எப்படி போடுவீங்க? இப்போ நீங்க இந்த போர்ஷனுக்கு வந்து ஒரு சப்போர்ட் ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து போட்டீங்க அப்படின்னா இங்க இருந்து இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் லைன் இல்லையா, இந்த இந்த ஒரு கேண்டில்ஸை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ் வந்து நீங்க எங்க டிரா பண்ணுவீங்க? இங்க இந்த இந்த ரேஞ்சுக்குள்ள. ஓகே, இந்த ரேஞ்சுக்குள்ள. அப்போ இந்த ரேஞ்சுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா இது வந்து உங்களோட ரெசிஸ்டன்ஸ் லெவலா இருக்கும். இந்த ரேஞ்சுக்குள்ள இது வந்து உங்களோட ரெசிஸ்டன்ஸா இருக்கும். எந்த ரேஞ்சுக்குள்ள? இந்த ரேஞ்சுக்குள்ள மட்டும். இப்போ நான் உங்களுக்கு ஒரு ஒரு ப்ளூ கலர் அப்பதான் தெரியும். அதாவது நம்ம வரைஞ்சிருக்கக்கூடிய அந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது வந்து இந்த ரேஞ்சுக்குள்ள இந்த லைன் தான் வந்து உங்களோட ரெசிஸ்டன்ஸ் லைனா இருக்கும், கீழே இருக்கக்கூடியது வந்து சப்போர்ட் லைனா இருக்கும் இல்லையா? அதே மாதிரி இங்கேயும் நீங்க டிரா பண்ணீங்க அப்படின்னா எங்க நீங்க டிரா பண்ணீங்க, இந்த இடம் வந்து உங்களுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ்க்கான லைனா இருக்கும். அதே மாதிரி இந்த இடம் வந்து ஒரு சாரி, இந்த இடம் வந்து உங்களுக்கு சப்போர்ட் தான் இருக்கும், இந்த இடம் வந்து உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸா இருக்கும் இல்லையா? அப்போ அப்போ நீங்க இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு, நீங்க வந்து டிரா பண்ணிட்டீங்க. உங்களுக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து எப்படி வரையணும்ன்றது தெரியல அப்படின்னா நம்ம அந்த ஸ்பெஷலா அந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை பத்தி ஒரு வீடியோவே வந்து போட்டிருக்கோம். அந்த வீடியோ பாருங்க, அந்த வீடியோக்கான லிங்க் வந்து உங்களுக்கு இப்போ கார்டில் இருக்கும். ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த ட்ரெண்ட் லைன் தான் வந்து எப்படி போடுறது அப்படிங்கிறத இந்த இதில் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த இந்த இடங்கள்ல பொறுத்த வரைக்கும் ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து இந்த இடத்துல இருக்கு இல்லையா, இந்த சாரி, இந்த சப்போர்ட் வந்து இந்த இடத்துல இருக்கு இல்லையா, இந்த சப்போர்ட் வந்து நீங்க செலக்ட் பண்ணுங்க. அதாவது ஒரு ட்ரெண்ட் லைன் நீங்க போடணும் அப்படின்னா மினிமம் வந்து
2 சப்போர்ட் பாயிண்ட்ஸ் வந்து கனெக்ட் பண்ணணும். அதே மாதிரி 2 ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்ஸ் வந்து கனெக்ட் பண்ணணும். இப்போ நம்ம ஒரு சப்போர்ட் பாயிண்ட் வந்து நம்ம போட்டோம். அடுத்த சப்போர்ட் பாயிண்ட் இங்க எங்க இருக்குன்னு பாருங்க. இது வந்து ஒரு சப்போர்ட் இல்லையா? இது வந்து ஒரு சப்போர்ட். இப்போ நம்ம 2 சப்போர்ட் பாயிண்ட்ஸ் வந்து கனெக்ட் பண்ணிட்டோம். அடுத்ததா வந்து 2 ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் வந்து கனெக்ட் பண்ணணும். கரெக்டா? அப்போ இப்போ இங்க இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் இல்லையா? இந்த இதை பொறுத்த வரைக்கும் இங்க இருந்து அடுத்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலை நீங்க கனெக்ட் பண்ணுங்க. ஒரு டாப்ல இருக்கக்கூடிய ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல். ஓகே, இங்க இது போடுவோம். இது ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல். அப்போ இதுதான் வந்து இந்த ட்ரெண்ட். இப்போ இதுல இருந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆங்கிள் வந்து பாருங்க. இந்த ஆங்கிள் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிற பாருங்க. இந்த ஆங்கிள் வந்து நல்லா 90 டிகிரி இருக்குன்னா பயங்கரமான ஒரு ட்ரெண்ட், அப் ட்ரெண்ட், ரொம்ப ஃபாஸ்டா வந்து ட்ரெண்ட் போயிட்டு இருக்கு. அதே மாதிரி ஆங்கிள் எப்படி குறைஞ்சிட்டே வருதோ அதுக்கு தகுந்தாப்புல ட்ரெண்ட் வந்து அப் ட்ரெண்ட் தான், பட் ஸ்லோவா வந்து மூவ் ஆகுது அப்படிங்கிறது தான் வந்து சொல்லக்கூடியது. ஓகே, இப்போ நான் அதே மாதிரி எஸ்பிஐயோட தான் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, இந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட அதே மாதிரி ஒன் டே சார்ட்டு எக்ஸ்சேஞ்ச் வந்து நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். இதுல வந்து ஒரு ட்ரெண்ட் நீங்க போடணும் அப்படின்னா இப்போ இங்க நான் முதல்ல சொன்ன மாதிரி அதுக்கான ஒரு சப்போர்ட் பாயிண்ட் ஒன்று செலக்ட் பண்ணுங்க. அதுக்கு அடுத்து வேற ஒரு சப்போர்ட் பாயிண்ட் ஒன்று செலக்ட் பண்ணுங்க. இது ஒரு சப்போர்ட் இல்லையா? இந்த 2 சப்போர்ட்டை நான் செலக்ட் பண்ணிட்டேன். அடுத்து 2 ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் வந்து நான் எடுக்கணும். ஓகே, இப்போ நான் இங்க ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து செலக்ட் பண்றேன். அடுத்ததா வந்து நான் இங்கேயும் செலக்ட் பண்றேன். இல்லை அப்படின்னா நான் என்ன பண்றேன் அப்படின்னா நான் வந்து இங்க ஒரு ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலை செலக்ட் பண்றேன். அதே மாதிரி அதுக்கப்புறமா வந்து ஒரு ஹையஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் இந்த இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலை நான் செலக்ட் பண்றேன். ஓகே, இதுதான் வந்து இப்போ இந்த இதை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு ட்ரெண்ட். அப்போ வந்து பாருங்க, இந்த லோயஸ்ட் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ல போயிட்டே இருக்கு. பட் அந்த ஹைக் இருந்தது இல்லையா, அந்த ஹைக் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. ஸோ ஃபியூச்சர் வந்து நீங்க பாருங்க, இந்த இடம் வந்து எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஷார்ப் ஆகி முடியுது இல்லையா? அப்போ மேபி இது வந்து கொஞ்சம் டவுன் ட்ரெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத சொல்லக்கூடியது. ஒருவேளை இங்க ஒரு சப்போர்ட் அடுத்த நாள் வந்து இன்னும் பூம் ஆகி மேலே போறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. ஓகே, பட் இப்போதைக்கு இருக்கக்கூடிய ட்ரெண்டை பாருங்க. இங்க பாருங்க, இங்க இருந்து கண்டினியூஸா கொஞ்சமா கொஞ்சமா மேலே போயிட்டு இருந்தது, திரும்ப கொஞ்சம் கீழே வந்தது, அப்படியே இங்க சைடு வேஸ்லயே மூவ் ஆகிட்டே இருந்திருக்கு. அப்புறம் கொஞ்சம் லைட்டா மூவ் ஆயிருக்கு, திரும்ப சைடு வேஸ் வர ஆரம்பிக்குது. இந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. பட் ஆனா அந்த பாட்டம் லோயஸ்ட் எல்லாம் கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இது வந்து ஒரு கிளியர் அப் ட்ரெண்ட் அப்படிங்கறது வந்து காட்டுது. பட் ஹையஸ்ட் எல்லாத்தையும் நீங்க கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது வந்து ரொம்ப கிளியரா தெரியுது. அப் ட்ரெண்ட் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு போயிட்டே இருக்கு, ஃபாஸ்ட் மூவ்மெண்ட் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. மேபி இன்னும் ஃபர்தராகவும் அப் ட்ரெண்ட் வந்து வரலாம், பட் வந்து அவ்வளவு ஃபாஸ்டா வந்து ஆக போறது இல்லை அப்படிங்கிறது தான் வந்து இந்த சார்ட் வந்து சொல்லுது, இந்த பேட்டர்ன் வந்து சொல்லுது. ஓகே, பட் இங்க பாருங்க, நம்ம எஸ்பிஐ எப்படி ஒரு நேராவா போய் இந்த இடத்துல முடியுது இல்லையா? இங்க பாருங்க, இங்க அந்த மாதிரி இல்ல. சேனல் வந்து அப்படியேவும் எக்ஸ்பேண்ட் ஆகி போயிட்டே தான் இருக்கு இல்லையா? அப்போ இது வந்து நம்மளுக்கு என்ன சொல்லுது அப்படின்னா இது வந்து ஒரு கிளியரான ஒரு அப் ட்ரெண்ட் அப்படிங்கிறது தான் வந்து நமக்கு சொல்லுது. ஓகே, இந்த மாதிரி தான் வந்து ஒரு பேட்டர்ன் எப்படி இருக்கு, ஒரு ப்ரைஸ் பேட்டர்ன் எப்படி இருக்கு அப்படிங்கிறத இந்த ட்ரெண்ட் லைன்ஸை வச்சுட்டு நம்ம கணிக்கணும். அதே மாதிரி ஒரு ஃபியூச்சர்ல இந்த ப்ரைஸ் ட்ரெண்ட் வந்து என்ன மாதிரியா மாறும் அப்படிங்கிறதையும் நம்ம கணிக்க முடியும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பா வீடியோ லைக் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம இந்த வீடியோல உங்களுக்கு எந்த விதமான கமெண்ட் இருந்தாலும், எந்த விதமான டவுட் இருந்தாலும் நீங்க தாராளமா கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பிரபாகர் சேகர். தேங்க்யூ. நீங்கள் இந்த சேனலுக்கு புது வியூவராக இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோடு சேர்த்து பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.